ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு எடிட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எண்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவர்னு கூகுளில் போய் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் கிடைக்கும். அதில் அப்லோட் இமேஜில் போயிட்டு நம்ம வேணுங்கிற இமேஜஸை அப்லோட் பண்ணிக்கலாம். ஈஸி அண்ட் க்ளீனாக வந்துட்டு நம்மளுக்கு இதை வந்து எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இல்லை அப்படின்னாலும் நிறைய ஆப்ஸ் இருக்குது. பிக்சார்ட்டில் கூட ரிமூவ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி பிக்சர்ஸ்லாம் வச்சு தான் அலைன் மோஷனில் எடிட் பண்ண போகிறோம். ஸோ எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ நியூ ப்ராஜெக்ட்டில் வேணுங்கிற பிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிக்சர் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரேம் சைஸ் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீல் ஃப்ரேம் சைஸ் எந்த ஃப்ரேம் சைஸ் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஃபேட் அவுட்டை வந்து 0 பண்ணிக்கோங்க. ஃபேட் இன்னும் வந்து 20 செகண்ட்ஸில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் போயிட்டு சச்சுரேஷன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3 டைமண்ட் கீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் சச்சுரேஷன்லேயே இருக்க மாதிரியும் அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபுல்லாக பிளாக் ஆகுற மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்ததுக்கப்புறம் பிளாக் ஆகுது. கொஞ்சம் டூரேஷன்ஸ்க்கு அப்புறம் பிளாக் ஆகுற மாதிரி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி போயிட்டு அதே மாதிரி 2 டைமண்ட் கீஸ் ஆட் பண்ணிக்கலாம். எண்டிங்கில் இந்த இடத்துல 65 வந்து செட் பண்ணியிருக்கேன். 65 பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரிவியூவில் இந்த மாதிரி வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அடுத்து கட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் அவுட்ஸ்க்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இப்போ கட் அவுட் எடுத்த அந்த பிக்சருக்கு ஆட் எஃபெக்ட் போயிட்டு அதுக்கும் ஃபேட் இன் ஃபேட் அவுட் கொடுத்துக்கலாம். ஃபேட் அவுட்டை வந்து 0 பண்ணிக்கோங்க. ஃபேட் இன்னை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு ஷேடோஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஒரு டைமண்ட் கீ, கொஞ்சம் தள்ளி ஒரு டைமண்ட் கீ ஆட் பண்ணியிருக்கலாம். ஸ்டார்டிங் டைமண்ட் கீ பிளாக்கே வச்சுக்கோங்க. செகண்ட் ஆட் பண்ண டைமண்ட் கீக்கு ஒயிட் செட் பண்ணிக்கோங்க. கீழே 3 இருக்கிறத இது பண்ணிவிட்டு நம்ம 0 செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா சைஸஸில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் 30 இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இல்லை 70, 80 எது பார்க்க நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. 30 நல்லாயிருக்கும், 70 இன்னும் கொஞ்சம் க்ளோவாக தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூவில் அழகாக நம்மளுக்கு இந்த ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ அடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு ஸ்லோவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒன் டைம் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீட்டாக எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஃபாண்ட் வந்து வச்சுட்டு கலர் மாற்றிட்டு ஃபாண்டோட இதை வந்து கொடுத்துக்கிறேன். எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், ஃபாண்ட்ஸ் எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட்டாக சில எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட் இன் ஃபேட் அவுட் கொடுத்துக்கலாம். ஃபேட் அவுட்டை இது பண்ணிக்கோங்க. ஃபேட் இன் மட்டும் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கலர் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லோ கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு ஸ்மூத் இது வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த எஃபெக்ட் கொடுத்தனால எந்தளவுக்கு இமேஜ் வந்து டெக்ஸ்ட் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சாஃப்ட் க்ளோ வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த கீழே இருக்க அந்த ஆங்கிள்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒயிட் க்ளோ மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட் இதுக்கு ஷேடோஸ் ஆன் பண்ணிவிட்டு பிளாக்ல அப்படியே விட்டுருங்க. திரும்பி ஆட் எஃபெக்ட் போயிட்டு எட்ஜ் க்ளோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நார்மல் ஃப்ரேமாகவே வச்சுக்கிறேன். ஸோ ப்ரிவியூவில் பார்த்து சேம் டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஆட் எஃபெக்ட் போயிட்டு எட்ஜ் க்ளோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எட்ஜ் க்ளோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளெக்சுவல் வெர்ப் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு மூவ் ஆன் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரிவியூ இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேக்னிடியூட்டை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை எந்த எஃபெக்ட்டுமே மாற்ற வேணாம். அதுவே டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி மூவின் வந்து கிடைச்சிரும். ஸோ வந்து எல்லாமே டன் ஆகிடுச்சு. க்ளோ வச்சோம் அப்படின்னா இன்னும் பார்க்க டெக்ஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ எட்ஜ் க்ளோ வந்து கொடுத்துக்கோங்க. எட்ஜ் க்ளோவில் ஸ்மூத் எஃபெக்ட் இருக்க மாதிரியான ஒரு க்ளோ ஆப்ஷன் ப்ரீசெட்டாகவே அலைன் மோஷனில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ப்ரீசெட் இதே கொடுத்துக்கோங்க. போல்டன் இதே கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கோல்டாக இந்த மாதிரி நம்மளுக்கு க்ளோவாக கிடச்சிருச்சு இந்த டெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூம் பண்ணால் அப்படின்னா இந்த ஃபாண்டில் மட்டும் ஜூம் பண்ணால் எம் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் கரெக்டாக அந்த இதிலே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கு ஒயிட் இதை வந்து கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் டூப்ளிகேட் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது டெக்ஸ்ட் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு அடுத்து என்ன டெக்ஸ்ட் வருமோ அதை வந்து டைப் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஃபாண்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்டாக மாற்றிக்கலாம். மேலே இருக்க ஃபாண்ட் வந்து ஒரு போல்டு ஃபாண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் மாதிரி மாற்றிக்கோங்க.
அதே மாதிரி கலர் வந்து டிஃபர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒயிட் கலரில் செட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபராக சூப்பராக தெரியும். ஸோ அவ்வளோதான், டெக்ஸ்ட் எஃபெக்டோட ஒர்க் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இதில் உங்களுக்கு வந்து எதுவுமே மாற்ற தேவையில்ல. ஒயிட் செட் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஸ்மூத் எஃபெக்ட்டும் வராது. கலர்ஸில் மட்டும்தான் அந்த ஸ்மூத் எஃபெக்ட்டுமே வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனிமேஷன்ஸ் தான் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகி வர மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கு 3D கேமரா ஆங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு பிக்சருக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3D கேமரா ஆங்கிள் ஆட் பண்ணிவிட்டு 2 டைமண்ட் கீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் 2 டைமண்ட் கீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஆங்கிள் ஒய் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அது நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இசட் ஆங்கிளை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இசட் ஆங்கிள் சைடு வந்து போய்க்கலாம். இதில் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஹேண்ட் வச்சு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னாலே ஜூம் ஆகும். அந்த கீஸ் இருக்கு இல்லையா, பாக்ஸ் மாதிரி ஒரு கீ பிளாக் கலரில் தெரியுது இல்லையா, அதுதான் இந்த மூவ் ஆன்கானது. நீங்கள் இந்த கிளிக் பண்ணி கேமரா ஆங்கிளில் வச்சு பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு கேமரா ஆங்கிள் மாறி இருக்குன்னு தெரியும். அதுக்கு கிராஃப் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எண்டு கீக்கு போயிட்டு ஜூம் இன் ஆகணுமா இல்லை ஜூம் அவுட் ஆகி முடியணுமா அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இசட் ஆங்கிளை கிளிக் பண்ணும் போது சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆங்கிள் வந்து கிடைக்கும். அதுக்கு கிராஃப் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிற பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஜூம் இன் ஆகி ஜூம் அவுட் ஆகுது. ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே நம்மளுக்கு வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு போயிட்டு நான் வந்து இந்த பிக்சருக்கு லாஸ்ட்டாக வச்சோம்லையே ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாம். அந்த பிக்சருக்கு டைல்ஸ் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும்போது எந்த ஒரு இது இருக்காது. மிரர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆனாலும் நம்மளுக்கு சேம் லுக்கே வந்து கிடைக்கும். அவ்வளோதான், இதே ப்ராசஸை நீங்கள் வந்து ஜஸ்ட் டூப்ளிகேட் போட்டு அடுத்தடுத்த பிக்சர்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி ஒரு பிக்சர் வச்சுருக்கேன், அதையும் நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்லே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணோம்னா தான் இந்த வீடியோ வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்கும். இந்த ஓவர்லேஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இல்லாதவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து கட் அவுட் இமேஜுக்கு கீழே இருக்க மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா வந்து ஓவர்லேஸ் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஃப்ரேமுக்கு. ஸோ அது பிளாக் கலரில் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இருக்கிறதுக்கும் இது வந்து க்ளோவாக பார்ட்டிகல்ஸ் வர்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சூப்பர் அமேசிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இதை இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு லுக் தான் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரிவ்யூக்காக நான் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருந்தேன், அதை வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கேமரா ஆங்கிளில் வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி பண்ணலான்னா இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் மட்டும் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் போன மெத்தட்குள்ளே போடிங்க அப்படின்னா இமேஜை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்து நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணிக்க முடியும். கட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டு கலர் மாற்றணும் அப்படின்னா கூட அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பற்றி ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்கள் ஆதரவான சப்போர்ட்டை கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.